ஏண்டா அன்பு, 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் வேணாம் அப்புறம் பண்ணிக்கிறேன்றியே. யாரையாவது மனசில் நினச்சிருக்கியா? அதையாவது சொல்லு, பார்த்து பேசி முடிச்சிருவோம். அட என்ன சித்தப்பா நீங்கள், அப்பா கேட்குற மாதிரியே நீங்களும் கேட்குறீங்க. போன வருஷம் தங்கச்சி தீபாவை கல்யாணம் பண்ணோமா, அப்பையிலேருந்து ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவருக்கு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தங்கச்சிக்கு வாங்கின கடனே என் ஆஃபீஸில் லோன் போட்டு தான் செஞ்சோம். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி சித்தப்பா? கையில் 4 காசு வேண்டாமா? இது அப்பாவுக்கு புரியலை, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் சித்தப்பா 2-3 வருஷம் ஆகட்டும்னு. ஓ, பணம் தான் உனக்கு தடையாக இருக்கா? அந்த பணத்தை நான் தர்றேன், கவலைப்படாத. கடனா இல்லை, சித்தப்பாங்கிற கடமையில தர்றேன், சரியா? ஆ, நான் தானே பேசுகிறேன். அன்புக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அவன் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். நீ கொடுத்து வச்சிருந்த பணத்தை ஏன் பணம்னு சொல்லி தான் கொடுக்க போகிறேன், சரியா? சரி, அது சரி. அன்பு இவ்வளவு நல்ல பிள்ளைய பொறுப்பாக பேசுகிறானே, எதை காட்டினே வளர்த்த? கரன்சியை காட்டி வளர்க்கலடா, கஷ்டத்தை காட்டி வளர்த்தேன்.